Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.1 second sum la first மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first sum பாருங்க. இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா discuss the nature of solutions of the following system of equations சொல்லி கொடுத்திருக்காங்க. So nature of solutions கண்டுபிடிக்கணும். So nature of solutions என்னன்னா ஒண்ணா அது யூனிக் சொல்யூஷன் இருக்கும் இல்லது இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லது நோ சொல்யூஷனே இல்லாம இருக்கும். So அதான் nature of solutions. மூணு nature of solutionsல எது வர போகுதுன்னு உள்ளத பாருங்க. So first one என்னன்னா x plus 2y minus z is equal to 6 minus 3x minus 2y plus 5z is equal to minus 12 x minus 2z is equal to 3 சொல்லிட்டு ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நேம் பண்ணிக்கலாம். x plus 2y minus z is equal to 6 this is first equation minus 3x plus minus 2y plus 5z is equal to minus 12 x minus 2z is equal to 3. This is the third equation. So we have three equations to solve on this. X plus 2y. So equations correct தான். இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணனும் மட்டும் பாருங்க. We are going to take the first this இந்த ரெண்டத்தை நம்ம இப்போ எடுக்க போறோம். இந்த ரெண்டத்தை எடுத்தோம்னாச்சினா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். So first equation third equation எடுக்கும்போது x plus 2y minus z is equal to 6 வரும். x minus 2z is equal to 3 சொல்லிட்டு வரும். மைனஸ் இது அப்படியே இருக்குது. இது வந்து மைனஸில் போடணும். ஸோ எதுவுமே இல்லைனாலும் அதில் ஆக்சுவலாக 0y இருக்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. எதுவுமே இல்லைனா அதில் 0y. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். ஸோ எக்ஸு கேன்சல், நம்ம எந்த டேர்ம்ஸ் வேணும். ஸோ இது வந்து மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிரும். ஸோ இது வந்து மைனஸ் 2y மைனஸ் ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z மைனஸ் z அப்படின்னா வெறும் z வரும். இது வந்து 3 வரும். ஸோ 2y மைனஸ் z is equal to 3 வருது. ஸோ இது எப்படி இருக்கட்டும், தேவையான எடுத்துக்கலாம் அந்த இக்குவேஷனை. இப்போ நமக்கு சால்விங் இந்த ஈக்குவேஷன் நம்ம எத்தனாவது எடுத்துக்கலாம்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் 2 minus z is equal to 3 வரும். இங்கே வந்து minus 3x plus 2y minus 2y ப்ளஸ் 5z is equal to minus 12 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணிடலாம். minus 3x இது வந்து இது ப்ளஸ், சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது ப்ளஸ்ஸு. ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆச்சுன்னா இது பெரிய சிம்பிள். ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ் இது 6z this is equal to minus 12 3. ஸோ 12 minus 3 9 minus 9. இப்போ பாருங்கள் minus 3z plus 6z is equal to 9. இது ஸ்ட்ரைட்டாக எடுக்க முன்னாடி நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படின்னாச்சும் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் தான் இது இருக்குது. அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இது இல்லை ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடையாது, தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இது அந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ஈக்குவேஷன் நீங்கள் 5th எடுத்துகிட்டு 5th ஈக்குவேஷன் டிவைடட் பை minus 3 டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி டிவைட் பண்ணிக்கலாம் எக்ஸு minus 2z is equal to 3 சொல்லிட்டு வரும். அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், கான்சிடர் சால்விங் 3 and 5. தேர்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு x minus 2z is equal to 3ன்னு வரும். அதே போல் இது வருங்க x minus 2z is equal to 3 தான் வரும். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். ஸோ 0 is equal to 0 கிடைக்குது. இதுக்கு மீனிங் என்ன, சிஸ்டம் கான்ஸ்டன்ட் தான். தி சிஸ்டம் இஸ் கான்ஸ்டிஸ்டன்ட். அதாவது 0 is equal to 0 வந்தாலும் சரி தான், இது பாசிபிள் இல்லை. ஏன்னா 0 is equal to 0 வந்தாச்சுன்னா பாசிபிள் தான், பட் அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். டிஸ்கஸ் இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ், நிறையவே சொல்யூஷன். நம்மளால் எவ்வளோன்னு சொல்ல முடியும், எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கும் சரி. ஏன்னா 0 is equal to 0க்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸுக்கு வந்து இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் இருக்கிறனால தான் நம்ம 0 is equal to 0 வந்திருக்கு. அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த சம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.